தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். எதை தேடி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? பொருள் ஈட்டுவதற்காக கடல் கடந்து அயல் நாடுகளில் நம் காலங்களை காலமெல்லாம் கழிக்கிறோம் அல்லவா? ஆனால் அன்பை பிரிந்து நாம் தேடும் அந்த செல்வம் உண்மையில் ஒரு செல்வமா? பொருள் தேடி பிரிய நினைக்கும் தலைவனிடம் தோழி பாடும் அந்த வரிகள் தான் இவை. அருளோடு புணர்ந்த அகர்ச்சியில் பொருள் எனல் ஆகாது புணர்ந்தீர் கேண்மீன் இறந்த பின் இன்பம் எய்துதல் நுமக்கு அரிது. இந்த வரிகளை பாருங்களேன். இறந்த பின் இன்பம் எய்துதல் நுமக்கு அரிது, நிறம் திகழ் குவளை உன்கண் நில்லா நீர்த்தகழ் பூவின் நிலை கைவிட்டே. இது ஆழமான பொருளை பாருங்களேன். அன்பை பகிர்ந்து கொள்ளாத தேடல் ஒரு தேடலே இல்ல. உன்னையே உயிரென எண்ணி வாடும் தலைவியை பிரிந்து நீ ஈட்டும் அந்த பணம் ஒரு பொருட்டே இல்லை. நீ கொண்டு வரும் கோடி பொன்னை விட உனக்காக ஏங்கி தவிக்கும் தலைவியின் ஒரு சொட்டு கண்ணீருக்குத்தான் மதிப்பு அதிகம். இன்றைய சூழல்ல தலைவன் ஒரு தேசத்திலும் தலைவி ஒரு தேசத்திலும் வாழ்க்கையை அலைபேசி திரையிலேயே கழிக்கின்றனர். நாளை எப்போதோ கிடைக்க போகும் ஒரு இன்பத்திற்காக இன்று உங்கள் அருகில் இருக்கும் உன்னதமான அன்பையும் காலத்தையும் தயவு செய்து அடகு வைக்காதீர்கள். செல்வம் இன்று வரும் நாளை போகும். ஆனால் ஒரு முறை தொலைத்த உங்கள் துணையின் பாசமான நேரமும் அன்பும் மீண்டும் கிடைக்காது. பொருளுக்காக உறவை துறக்காதீர்கள். அன்போடு இணைந்து வாழ்வதே உண்மையான வெற்றி என்று நம் கலித்தொகை நமக்கு பறைசாற்றுகின்றது.